வணக்கம். பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மளோட தீபாவளி முடிந்தது, தீபாவளி முடிந்தது. அடுத்த ஒரு தீபாவளி கார்த்திகை மாதத்தில். இந்த இருள் சூரியனுடைய நீச்சத்திலிருந்து கொஞ்சமா விடுபடும் இதுதான் நம்மளுடைய கார்த்திகை தீபாவளி ரொம்ப பவர்ஃபுல்லானது. இது பாத்தீங்கன்னா இந்த தீப ஒளி கார்த்திகை தீப ஒளியாக நம்ம எடுத்துக்கிறோம். இந்த தீப ஒளி 3 வகையாக பிரிக்கப்படுகிறோம். ஒண்ணு குமராலய தீபம், அப்புறம் இன்னொன்னு சர்வாலய தீபம், இன்னொன்னு விட்டணு தீபம் அப்படிங்கறது 3 பகுதியாக பிரிக்கிறோம். இந்த சர்வாலய தீபம் எல்லா கோயில்கள் வீடு எல்லாருமே சேர்ந்து ஏற்றக்கூடிய ஒரே நாளில் ஏற்றக்கூடியது. இது சர்வாலய தீபம். அப்புறம் குமராலய தீபம் முருகர் கோயில் மட்டும் ஏற்றக்கூடியது குமராலய தீபம். அதுக்கு விட்டணு தீபம் ரோகிணி நட்சத்திரத்தில் வரும்போது வரக்கூடிய கார்த்திகை மாதத்தில் ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் வரக்கூடியதுதான் விட்டணு தீபம். இது பாத்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் வரிசையாக வரும். கிருத்திகையில் வரக்கூடிய நாளில் முருகப்பெருமான் கோயில் ஏற்றக்கூடியது நம்மளுடைய குமராலய தீபம் அப்படிங்கறது எடுத்துக்கலாம். அதுலதான் அந்த சர்வாலய தீபம்ங்கிறது பரணி நட்சத்திரத்துக்கு அடுத்தால வரக்கூடிய அந்த கிருத்திகை நட்சத்திரமும் சர்வாலய தீபமும் ஒண்ணுதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விட்டணு தீபம் என்னன்னா நம்மளுடைய ரோகிணி நட்சத்திரம், அதாவது கிருத்திகைக்கு அடுத்தால வர நட்சத்திரத்தில் ஏற்றக்கூடிய தீபம் தான் நம்மளுடைய விட்டணு தீபம் அப்படிங்கறது எடுத்துக்கலாம். இப்ப இந்த 3 தீபங்களும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது கார்த்திகை தீபம் ஏற்றும் போது 3 நாள் கண்டிப்பாக தொடர்ந்து தீபம் ஏற்றணும். படிப்படியாக தீப அளவை குறைச்சிக்கிட்டே வரணும். முதல்ல 27 போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் 21 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படிப்படியாக நம்மளுடைய கார்த்திகை தீப அளவை ஒளியின் அளவை குறைப்போம். இந்த 3 நாளும் இந்த ஒளியின் அளவை அப்படி முதல்ல 27, அப்புறமா கார்த்திகை தீபத்துக்கு அன்னைக்கு 27, அப்புறம் பாத்தீங்கன்னா 12 எடுத்துக்கலாம், இல்லாட்ட 21 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம குறைச்சிக்கலாம், இன்னுமே குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி வரிசையாக நீங்க குறைத்துக்கிட்டே வரும்போது அது உங்களுக்கு ரொம்ப 9ஆக மாத்திக்கலாம், அடுத்தது 9ஆக மாத்திக்கலாம், இல்லாட்டா 3ஆக வச்சுக்கலாம். வீட்டில் உள்ள ஒளி எல்லாம் சேர்த்து அப்படி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுடைய அளவுகள் குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த 3 நாள் உங்களுக்கு ஒளியின் அளவு படிப்படியாக குறையும். ஆனா எப்பவுமே நிலவாசல் 2 விளக்கு இருக்கிறது அது முக்கியமானது. மாடக்குழி விளக்கு ரொம்ப முக்கியமானது. அது போக நீங்க 3 விளக்கு எடுக்கிறது, அப்புறமா 12 விளக்கு ஏத்துக்கிறது, இல்லாட்டா 21 விளக்கு ஏத்துறது, இந்த மாதிரி ஏத்திட்டு வரும்போது அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். சரி, இந்த 3 தீபங்கள் இருக்கு இல்லையா, பரணி தீபம்ங்கிறது என்னன்னா நம்மளுடைய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய தீப ஒளி. அதாவது கார்த்திகை மாசத்தில் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் வரக்கூடியது. இந்த பரணி தீபம் அதிகாலையில் ஏற்றுவது ரொம்ப விசேஷமாகும். கோயில்களில் அதிகாலையில், அதாவது திருவண்ணாமலை கோயில் அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றுவாங்க. அங்கதான் நம்ம அதிகாலை, அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் நம்மளுடைய விடிவெளி தோன்றும் நேரத்தில் பரணி தீபம் ஏற்றுவது நல்லது. பரணி சுக்கிரன் அதிபதி. அதனாலதான் நம்ம அதிகாலை சுக்கிரன் உதயமாகும் போது நம்ம அந்த பரணி தீபத்தை ஏற்றுவது மிக 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 சிறப்பாக இருக்கும். இந்த பரணி தீபம் ஏற்றின பிறகு வெளியில அர்த்த மண்டபம் அப்படின்னு இருக்கும். அதுல 5 தீப ஒளி ஏற்றி இங்க பஞ்சபூதங்கள் இங்க ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கார்த்திகை தீபத்தில் பஞ்சபூதங்கள் சமநிலைப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி சமநிலைப்படுத்துதல் இங்க அதிமுக்கியமான வேலையாக இருக்கும். அதுலதான் சொக்கப்பானை எரித்தல், அதுக்கப்புறம் மாவலி சுற்றுதல், அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அப்ப இது பஞ்சபூதங்களை சமப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்க. இப்ப நீங்க இந்த பரணி தீபத்தை நீங்க காலையில் அதிகாலையில் நீங்க ஏற்றுறீங்க. அதாவது நம்ம கார்த்திகை தீபம் ஒளி கார்த்திகை ஈவினிங் ஏற்றுறோம்னா பரணி தீபம் அதிகாலையில் பரணி நட்சத்திரத்தில் ஏற்றுவது மிக சிறப்பானதாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் அதிகாலையில் ஏற்றும் போது உங்களுக்கு மூதாதைகள், முன்னோர்கள், நான் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் முன்னோர்கள் நீர் நிலைகளில் தங்கி இருப்பார்கள். அதிகாலையில் உங்க முன்னோர்கள் உலாவுவாங்க, உங்களை சுத்தி உங்களுக்கு வேண்டிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவாங்க. அந்த நேரத்தில் பரணி நட்சத்திரத்தில் அதுவும் 8ஆம் பாவம் கார்த்திகை அதாவது காலபுருஷன் 8ஆம் பாவத்துக்குள்ளதை நம்ம ஆக்டிவேட் பண்றோம். அப்ப இறந்தவர்களுடைய ஆசீர்வாதத்தை மிக சிறப்பாக வாங்கக்கூடிய மாதமான கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் ஏற்றுவது மிக சிறப்பாக இருக்கும். இந்த பரணி தீபம் காலையில ஏத்திட்டு உங்க மூதாதையர்கள் நினைச்சு வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய கோரிக்கைகள் என்னவோ, செல்வ நிலை உயர்வுக்கு, உலகியல் பற்றுக்குள்ள கோரிக்கைகளை அனைத்தும் நீங்க வைக்கணும்.
உலகியல் பற்றுக்குள்ள கோரிக்கைகள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க சில பேர் வந்து ஆன்மீக பற்றுவாதிகளாக இருப்பாங்க, அவங்களுக்கு உலகியல் பற்றுக்குள்ளது வராது. அதனால உலகியல் பற்று உடையவர்கள் அந்த கோரிக்கையை வந்து பரணி நட்சத்திரத்தை கேட்டு நீங்க வாங்குனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். உலகியல் பற்றுனா குழந்தைக்கு கல்யாணம் முடியணும், குழந்தை பிறக்கணும், அதுக்கப்புறம் சொத்து சுகம் சேரணும், கோர்ட் வழக்கு இதெல்லாம் இதாகணும் அப்படிங்கிறத உலகியல் பற்றுடைய விஷயங்கள் அனைத்தையும் நீங்க கோரிக்கையாக வைக்கும் போது அது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த பரணி தீபம் காலையில ஏற்றி முடிச்ச உடனே ஈவினிங் என்னன்னா கார்த்திகை தீபம். இந்த கார்த்திகை தீபத்தில் வந்து நீங்க என்னன்னா முதல்ல வந்து நம்ம அன்னைக்கு ஈவினிங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3 மணிக்கே நம்மளுடைய வேலைகளை ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல பச்சரிசியை நனைய போட்டு அதில் வந்து நல்லா அரைச்சி பச்சரிசியை அரைத்து அதுல மஞ்சள் கலந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கோலம் விடுற பதத்துக்கு, கோலம் விடுவோம் இல்லையா, கோலம் அந்த மாதிரி பதத்துக்கு எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் வீட்டினுடைய நிலவாசல், கதவு, ஜன்னல் எல்லாத்தையும் துடைப்போம். மரப்பொருட்களை எல்லாம் துடைச்சு நீட்டா வைப்போம். வீட்டில் உள்ள எல்லா ஜன்னல், கதவு, எல்லா நுழைவாசல்கள், எல்லா சூரிய ஒளி வரக்கூடிய எல்லா இடங்களில் உள்ள ஜன்னல் கதவுகள் எல்லாத்தையும், அதெல்லாம் பாதுகாப்பு திறன் உடையது. அதை ஃபுல்லா துடைக்கிறீங்க. ஃபுல்லா துடைச்சி எல்லா ஜன்னல் கதையும் ஒற்றை கட்டுற எல்லாம் அடைச்சு அதை துடைக்கிறீங்க. துடைச்சிட்டு அப்புறம் நீங்க அந்த பச்சரிசி மாவு, அந்த மஞ்சள் எல்லாம் கலந்து வச்சிருக்கீங்க இல்லையா, அதை வந்து உங்க கையால், உங்க வீட்டினுடைய கையை வைத்து அதை வந்து அச்சு மாதிரி உங்க கையால் வைப்பது மிக சிறப்பாக இருக்கும். அது வந்து ஒரு பாதுகாப்பு தன்மை, உங்க வீட்டில் கெட்டது எதுவுமே நடக்க விடாது, மங்களமான பொருட்களாக மாறிவிடும். அதனால எல்லா ஜன்னல் கதவுகளிலும் சில பேர் பட்டை போடுவாங்க, சில பேர் கையடிப்பாங்க. இந்த மாதிரி கையை வைத்து கதவுகள் வந்து அச்சு வச்சிங்கன்னா, கை அச்சு வச்சு அந்த அந்த பச்சரிசி அரைச்சு வச்சிங்களே அதுல கைய நனைத்து அதை அப்படியே அந்த இதுல வச்சிங்கன்னா உங்க டோர்ல வச்சுட்டு அதுல மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வரணும். இந்த கார்த்திகை மாதம் இந்த விளக்கில், அப்போ இந்த விளக்கொலியில் இந்த கதவு ஜன்னல் எல்லாத்துலயும் இந்த மஞ்சள் பச்சரிசி கலந்த உங்க கையச்சங்க வைக்கும் போது உங்க வீட்டின் மிக சிறந்த பாதுகாப்பான ஒரு அம்சம் இங்க எப்பவுமே நம்ம வைக்க கூடாது. இந்த கார்த்திகை மாதத்தில் வைப்பது மிக சரி. ஏன்னா காலபுசனி 8ஆம் பாவத்துக்குள்ளதே ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குது. அது நம்ம வீட்டில் எந்த நெகட்டிவும் வர விடாமல், செய்வனை கோளாறுகள், கெட்ட கண் பார்வைகள் இதெல்லாமே வர விடாமல் இந்த கார்த்திகை மாசம் வந்து நம்மளுக்கு இந்த ஒரு மாசத்துக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு நல்ல நிலையா நிற்கும். அதனால அதை ஃபுல்லா தொடச்சி அந்த அச்சு பதிச்சு அதுல குங்குமம் வைத்து வரணும். அது வந்து ஒண்ணு. அப்புறம் வந்து பச்சரிசி மாவில் கொழக்கட்டை பிடித்தல், அது வந்து பன ஓலை கொழக்கட்டை மிக சிறப்பாக இருக்கும். கார்த்திகை மாதத்தில் பன ஓலை கொழக்கட்டை தான் ரொம்ப விசேஷமானது. அதனால பன ஓலை கொழக்கட்டையை வைப்பது மிக சிறந்ததாக இருக்கும். அதனால பன ஓலை கொழக்கட்டையை வச்சிருதும், அதுக்கு பிடிக்கொழக்கட்டை அதெல்லாம் வச்சு வழிபாடுக்கு கொழக்கட்டை பிடித்தல் அதெல்லாம் உண்டு. இதெல்லாம் நீங்க வந்து என்னன்னா முதலில் கரெக்டாக தீப ஒளி ஏற்றும், அதாவது திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய மகா பெரிய தீபம் இருக்குல்லையா, அந்த பெரிய தீபம் ஏற்றும் நேரம் தான் நம்மளுக்கு ஏற்றக்கூடியது. அதனால அந்த ஏற்றும் நேரத்தை கரெக்டா கணக்கு வச்சு அந்த நேரத்தில் நம்ம வீட்டுல உள்ள வெளியில தீப ஒளிகளை வரிசையா ஏத்தி வீட்டுக்குள்ளேயும் ஏத்தி அதை வந்து முதல்ல தீப ஒளி ஏற்றதுக்கு முன்னாடி முதல்ல உங்க வீட்டின் உள்ள குத்து விளக்கை எடுத்து அந்த குத்து விளக்கில் உங்களுடைய தீப ஒளியை ஏற்றுங்க. ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்க எத்தனை விளக்கு வச்சிருக்கீங்களோ அத்தனை விளக்கையும் அந்த குத்து விளக்கு முன்னால் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி எல்லா விளக்கிலும் எண்ணெய் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய தாம்பூலத்துல எடுத்து அதுக்கு வந்து சூட ஆராத்தி பூஜை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தீபத்தை வந்து வெளியே எடுத்து கொண்டு போய் உங்களுக்கு ஒவ்வொரு விளக்காக கொண்டு வைக்கிறீங்க. இந்த வைக்கும் போது அது வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான, அந்த ஒவ்வொரு விளக்கும் வைக்கும் போது நீங்க புத்தாடை அணிவதல், இல்லாட்ட பட்டு உடுத்திக்கிடுறது, இல்லாட்டா உங்களுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கோங்க, உங்களை அலங்கரித்துக் கொள்ளுங்க. இந்த தீப ஒளியில் உங்க முகம் இன்னும் பிரகாசமாக தெரியணும். உங்க உடைகளும் நீங்க போட்டிருக்க நகை நட்டுகள் இதெல்லாமே உங்களை வந்து இன்னும் ரொம்ப பிரகாசப்படுத்தி கொடுக்கும். அது வந்து திடீர் அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய இடம் விருச்சிக ராசி. அந்த காலபுசன் 8ஆம் பாவத்தில் அந்த இடத்துல தான் நம்மளுடைய சூரியன் இருக்கிறதுனால நம்ம திடீர் அதிர்ஷ்டம்ங்கிறது இரவில் தோன்றும் மகாலட்சுமி மாதிரி. அப்போ நீங்க வந்து இரவில் மகாலட்சுமி அம்சத்தில் இருப்பது போல் உங்களை அலங்கரித்து கொண்டு வெளியில வந்து விளக்குகளை வைப்பது மிக சிறப்பாக இருக்கும். அதனால முதல்ல உங்களை அலங்கரித்துக்கோங்க, வீட்டை அலங்கரித்துக் கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் விளக்கு கொண்டு வெளியில வைங்க. இதெல்லாம் வச்சுட்டு அந்த விளக்கெல்லாம் ஏற்றி எரியும் போது
அதுக்கப்புறம் நீங்க வந்து கொலக்கட்டை அவிச்சு திருமணி நைவேத்தியம் சாமிக்கு வைத்து தீபாராதனை காட்டுவது ரொம்ப விசேஷமா இருக்கும். நீங்க உடனே நைவேத்தியம் வைக்கணும், உடனே இதெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக நீங்க வந்து விளக்க வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்து கொலக்கட்டை எல்லாம் அவிக்கிறது பண்ணிட்டு அதை தீபாராதனை எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் திரும்படியும் போய் வீட்டு முன்னால் உள்ள விளக்குகளை எல்லாம் திரியெல்லாம் பார்த்து தூண்டி விட்டு நல்லா அந்த விளக்கு ஒளியுடனே நீங்க கொஞ்சம் உலாவிக்கிட்டே வரும்போது அந்த ஒளிச்சுடர் வந்து உங்க மேல படும்போது உங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவும் நோய் நொடிகள் எல்லாமே நீங்கி ரொம்ப புத்துணர்வுடன் புதிய இதா நீங்க தெரிவிங்க. மகிழ்ச்சியான ஒரு இடத்துக்குள்ள நீங்க செல்வதற்கு இந்த தீப ஒளி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால இந்த தீப ஒளியில வந்து நீங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா எடுத்து அந்த தீப ஒளியை எடுத்துட்டு வாங்க. இந்த தீப ஒளி வந்து பின்னால் நீங்க பின்வாசல் வரைக்குமே நீங்க வைக்கணும். பின்னால உள்ள டோர்ல எல்லாத்துலயுமே அந்த நிலவாசல் பின்னால உள்ள நிலவாசல்ல இல்லாட்டா பின்னால் கதவு இல்லைன்னா ஜன்னல்ல வைங்க. அதுக்கப்புறம் நம்ம கொல்லப்புறத்தில் உள்ள இந்த மாட்டு தொழுவம் இந்த குப்பை வைக்கிற இடத்துல எல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அன்னைக்கு கிடையாது. அதெல்லாம் விதிவிலக்கு அன்னைக்கு. அதனால அந்த குப்பை உள்ள இடம் எல்லா இடத்துலயும் ஐஸ்வர்யங்கள் சேரும்படி எந்த மூளை முழுக்குகள் எல்லாத்திலயும் நீங்க வந்து தீப ஒளியை ஏத்துனீங்கன்னா அங்க உங்களுக்கு தெரியாமல் யாராச்சும் உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒளிச்சுடரில் எல்லாமே அழிந்து விடும். எந்த நெகட்டிவுமே அங்க வந்து வேலை செய்யாது. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பச்சரிசி மஞ்சள் கலந்த அந்த அச்சை வந்து எல்லா இடத்துலயும் வைங்க. எல்லா இடத்துலயும் வைத்து எல்லா இடத்துலயும் ஒளி தீபத்துடன் நீங்க அந்த பச்சரிசி மஞ்சள் வைத்த கையச்சு வச்சு இல்லாட்ட பட்டை போட்ட இடத்துல ஃபுல்லா தீப ஒளிய வச்சிருங்க. அதனால வெளியிலயுமே அந்த இடத்துல இருக்குல்லையே அந்த டஸ்ட்பின் வைக்கிற இடம், அதாவது குப்பை மேடுகள், மாட்டுச்சாணம் வைக்கிற இடம், மாடு தொழுவு, இதெல்லாமே அந்த இடத்துல ஃபுல்லாவே நீங்க கோலம் போட்டு அந்த பச்சரிசி மஞ்சள் கலந்த கோலத்தை போட்டு அங்கேயும் விளக்கேங்க. இந்த பச்சரிசி மஞ்சள் அதுடன் சேர்ந்து அந்த ஒளி சேரும் போது தீயது செய்வினை கோளாறுகள் கண்டிஷ்டி இதெல்லாமே அழிக்கப்படக்கூடிய மிக சிறந்த மாதம். அது இந்த தீப ஒளி வந்து மிக சிறந்ததாக இருக்கும். இதெல்லாம் அழிச்சிட்டு இதெல்லாம் ரிமூவ் ஆனிச்சுன்னா லட்சுமி ஈஸியா உள்ளுக்கு வருவா. உங்களுக்கு எளிதாக செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மையில் கொடுப்பா. அதனாலதான் இதை வந்து நம்ம இப்படி ஆக்டிவேட் பண்றோம். இது வந்து என்னன்னா சிவபெருமான் வந்து விஷ்ணுவுக்கும் சிவபெருமான் அண்ட் பிரம்மா இந்த 3 பேருக்கும் நடந்த ஒரு வாக்குவாதங்கள். இந்த விஷ்ணுவுக்கு வந்து அதாவது பிரம்மாவுக்கு வந்து தன்னுடைய திமிரை வந்து அடக்கிறதுக்காக, அது திமிரும் சொல்லக்கூடாது, அவருடைய ஆணவத்தினுடைய தன்மையை வந்து கொஞ்சம் குறைக்கலாம்னு சொல்லிட்டு சிவபெருமான் ஒளிப்பிளம்பாக அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் அளவில்லாத தூரமாக நம்மளுக்கு வந்து காட்சி கொடுப்பார். அந்த காட்சியை தான் நம்ம வந்து வழிபாடாக இருக்கோம். அப்பங்கும் போது பிரம்மாங்கிறவனுடைய ஆணவத்தை அடக்கிறது தான் பிரம்மாங்கிற ஒரு பிரம்மாவுக்குள்ள நெகட்டிவை அகற்றுவதற்காக சிவன் எடுக்கும் விஸ்வரூபம். பிரம்மான்னா யாரு? நம்ம தான் மனிதர்களுடைய கெட்ட எண்ணங்கள் கெட்ட செய்கைகள் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக விஸ்வரூபமாக எடுத்த சிவபெருமான் வந்து நம்மளுக்கு திருக்கார்த்திகையில் காட்சி கொடுக்கிறார். ஆனா மனிதர்களால் உருவாக்கக்கூடிய உங்க கெட்டதுகள், மனிதர்கள் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற மனிதர்களால் உங்களுக்கு நிறைய கெட்டது நடந்திருக்கும், அதெல்லாம் அழிக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த இடம் இந்த திருக்கார்த்திகை. இந்த திருக்கார்த்திகையில் வந்து நீங்க சிறப்பாக விளக்கேற்றி உங்களோட என்ன சுத்தி இந்த நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்ற உங்களுக்கு ஃபுல்லா இது ஒரு மிகச்சிறந்த விளக்கேற்றி மிகச்சிறந்த ஒரு ஒளி விளக்குகளாக உங்க வீட்டில் கெட்டதெல்லாம் நீங்கி நல்லது மட்டும் தங்கக்கூடிய மிகச்சிறந்த திருவிளக்காக இருக்கும். நன்றி, வணக்கம்.